நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமரோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட்ஸ் பார்ப்போம். ரைட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆப்ரேட் அக்கௌண்ட். ஒரு கஸ்டமர் வந்து பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து மணியை வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அண்ட் வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து செக் மூலமாகவோ இல்லை வித்ராவல் ஸ்லிப் மூலமாக வந்து அவங்க யூஸ் பண்ணி பேங்கிங் ஹாலில் வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் என்ன டிமாண்ட் பேமெண்ட். டிமாண்ட் பேமெண்ட்றது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ப்ராப்பரான டிமாண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் கரெக்டான பிரான்ச்சில் பேங்கிங் ஹாலில் தான் வந்து அது பண்ணணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பேங்க் வந்து பேமெண்ட் வந்து அதுக்கு பண்ணணும். இது வந்து கஸ்டமரோட ஒரு லீகல் ரைட் அப்படின்னு இந்த செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் என்னன்னா சீக்ரெசி ஆஃப் அக்கௌண்ட். பேங்க் வந்து என்ன பண்ணணும்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸை வந்து கான்ஃபிடென்ஷியலாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அது வந்து லா அலோவ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்க்ளோஸ் வந்து பண்ணணும். இந்த சமயத்தில் வந்து அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசீவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட். ரிசீவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் என்னென்னா கஸ்டமருக்கு வந்து பாஸ்புக் ஆர் ஸ்டேட்மெண்ட்டில் ஆஃப் அக்கௌண்ட் வந்து வாங்க வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த என்ட்ரியை வந்து கரெக்டாக ஷோ பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஒன் என்னென்னா ரைட் டு ப்ராப்பர் சர்வீஸ். அதாவது பேங்க் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும், ரீசனபிள் கேர் கொடுக்கணும், எல்லா சர்வீஸ்லையும் வந்து எந்த ஒரு நெக்லிஜென்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க. இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமருக்கு வந்து இருக்குது அப்படின்னு இந்த ரைட்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டமர். கஸ்டமருக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சஃபிஷியன்சி பேலன்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ செக்கை இஷ்யூ பண்ணி நம்ம ஒரு அமௌண்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து சஃபிஷியன்சி பேலன்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று என்னன்னா ட்ரா செக் ப்ராப்பர்லி. செக்கை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரா பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது, ஆல்ட்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன்று என்னன்னா சேஃப் கார்ட் செக் புக். அதாவது நம்ம செக் புக்கை வந்து நம்ம ரொம்ப சேஃபாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கஸ்டமருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து லாஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ்யூஸாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது நமக்கு தான் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் என்னன்னா டியூட்டி டு இன்ஃபார்ம் பேங்க் ஆஃப் லாஸ் ஆர் ஃபோர்ஜரி. அதாவது நமக்கு ஏதாச்சும் ஒரு லாஸோ இல்லை ஃபோர்ஜரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேங்க்கில் சொல்லணும். இப்போ செக் புக் வந்து நமக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலோ இல்லை சைன் வந்து நம்ம போடல இல்லை ஃபோர்ஜரி நடந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து நம்ம பேங்க்கில் வந்து அதை சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன்று என்னன்னா டியூட்டி டு எக்ஸாமினிங் பாஸ்புக் ஆர் ஸ்டேட்மெண்ட். அதாவது கஸ்டமர் வந்து அவங்க பாஸ்புக்கை வந்து கண்டிப்பாக என்ட்ரி பண்ணியிருக்கணும், செக் பண்ணியிருக்கணும். அது ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சு, தப்பாக என்ட்ரி ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பேங்க்கில் சொல்லணும். இது அவங்களோட டியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன்று என்னன்னா ஃபாலோ பேங்க் ரூல்ஸ். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வந்து பேங்க்கோட ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்களோட KYC நார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேங்க்கோட எல்லா ரூல்ஸுமே வந்து கஸ்டமர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கஸ்டமரோட டியூட்டிஸ். ஸோ கஸ்டமரோட டியூட்டிஸும் நமக்கு பேங்க்கோட டியூட்டிஸும் கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.